இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அமைச்சர்களை அறிவாக திருநாக கூறியிருக்கும் மாபெரும் தெய்வீகமான சபை, மாபெரும் புண்ணிய சபை. சரியா? ஆமா ஆமா. இது ருக்பா சபா சபா பேரம் சொல்லுபடார் என்று நாட்டு இனத்து மக்களும் எம்மை நம்மை சூழ்ந்து நிறுத்த சபையாக கண்ணுள்ளா காட்சியாக இருக்கின்றார்கள். இதற்கு காரணமும் அர்த்தமும் என்ன தெரியாது? தெரியாது, சத்தியமா தெரியாது, வாய்ப்பே கிடையாது. யாருல எல்லாம் என்ன அவனை எடுப்பா பேசுற? யாருலாம் என்ன என்னது கவுடு குழந்தை வாங்கிட்டு வந்து போட்டு சொன்னாலும் நடத்துறது நம்ம கடமை. ஆமா சாமி, கூத்து வாங்கி இருக்கிற 1000 ரூபாய் ஞாபகப்படுத்துறீங்களா? ஆமா, 5000 வாங்கிட்டேன். ஏய், வீண் வார்த்தை அங்க தேவையில்லை. பேச்சு இங்க இருக்கு, அங்க அவருக்கு பேச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கற? மனசு வராத ஆளு சாமி. நண்பா, எல்லாம் நாட்டுக்காரு மகாநாடு அருமையிலும் பெருமையிலும் செழிப்பாடு பொன்னாடு. இக்கல நீர்வளமும் நிலவளமும் படைவளமும் கொடைவளமும் சொல்லு பார்க்கலாம். நீர்வளமும் நிலவளமும் படைவளம் ஒரு குடை குறையில நல்லா விளக்கமா சொல்லு. நீ என்னடா விளக்கம்? நீர்வளம், நிலவளம், படைவளம், கொடைவளம், அப்புறம் ஒரு தட்டுல 4 பழம். அது சேர்த்து சொல்லு. நண்பா, நாட்டு வழக்கில பொருந்திய நன்னகரம், நன்னகரமாய் விளங்கக்கூடியது. ஆமா, குறைஞ்சது 25 வருஷமா வாங்கி தந்துட்டு இருக்கிறோங்க. சரி, ஒத்துக்கணும்ல. இது தானாதி ஒரு ஸ்தலம் என்ன?
நமக்கோ நம்மை போல நாடக கலைஞர்களுக்கு சொந்த புண்ணிய பூமி சொந்த தாய்நாடாக வேண்டும். ஆமா, இந்த தாய் திருநாட்டிலே இங்கு எதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்று யார் தெரியுமா? வீட்டுக்கும் எடுக்கிறியாப்ப என்னடா ஆள 6 மாசம் காணணும்னு பார்த்தா சரி நடக்க என்னது இத மட்டும் தான் படிக்கணும். அதாவது நமது தானாதியூர் இந்த மண்ணில் மனித ஜென்மத்தை எடுத்து மனித இனத்தோடு சேர்த்து எப்படி அரிதிலும் அரிதும் மானிடராய் பிறப்பதே அரிதும் அதிலும் அரிது அதிலும் அரிது பெண்ணை நீக்கி ஆணாய் பிறப்பதே பெரும் அரிதான் அதிலும் அரிது உச்சம் இல்லாமல் எப்படி உச்சம்னா என்ன குருடு சிவுடு நீக்கி அப்படி உச்சமே அகற்றி நீக்கி பிறப்பதே பெரும் அரிது என்பார்கள். அத்தனை போல மனித ஜென்மம் எடுத்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்து இன்பமும் எப்படி எப்படி சொல்லு இன்பமும் துன்பமும் இந்த வாழ்க்கையிலே அனுபவித்து ஆமா இந்த மண்ணை விட்டு பொன்னுலகத்தை போய் சேர்ந்தார். யார் தெரியுமா? அதாவது நமது லட்சுமணன் மனைவியாய் விளங்கக்கூடிய கோழிக்காரச்சி அம்மா என்கின்ற ஆராயி அம்மா. ஆமா, அப்படி ஆராய அம்மா அவர்களும் அவரது மகன்கள் அவருடைய நினைவுக்காக அம்மா எல் சின்னையப்பன் அவர்களும் சொல்லு சின்னையப்பன் அவர்களும் சின்ன பையன் அவர்களும் இன்னும் ராமசாமி அவர்களும் இன்னும் சின்ன தம்பி ஐயா அவர்களும் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகள்கள் காளியம்மாள் மாரியம்மாள் ராசாத்தி ஐயந்தா ஐத்தா சரி இப்படி மகன்களும் தன்னுடைய மகள்களும் மற்றும் பேர குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்தால்தான் உண்டு வாழ்வாம். எப்படி ஒன்றா சேர்ந்தாதான் அப்படின்னா தான் வாழ்வு. சரியா? அதுவே ஒன்று சேராவிட்டால் வாழ்ந்தவர்களே கிடையாது. அத்தனை போல அனைவரும் ஒன்று கூடி இன்று தன்னுடைய குல விளக்கை இழந்த நாள் இந்த வருஷத்தில் இது ஒரு பொன்னாளாக வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக நினைவஞ்சலியை முன்னிட்டு இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கின்றார். அவர் எப்படி தெரியுமா? அவங்க எப்படி இருக்கிறது தெரியுமா?
லட்சுமணன் அவருடைய குடும்பத்தில் பெற்ற மக்கள்களும் பேர குழந்தைகளும் பெற்ற மகள்களும் ஒன்று சேர்ந்து நாடகத்தை விட்டதினால் அவரது குடும்பத்தில் பட்டு பெருகி பால்பான பொங்கி புட்டு பெருகி உடம்பால்கள் கறந்து மக்கள் சுமத்து மனசமத்துமாய் என்று சுபட்சேமமாய் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆதிய மறந்தா ஏதி வந்துரும்னு சொல்லுவாங்க. நன்றிய மறப்பது நன்றல்லவே அன்றே மறப்பது மிக்க நன்றாம். அதாவது ஆடுக்கலை ஆயக்கலை அந்த ஆயக்கலை 64 இருந்தாலும் கற்ற அந்த கலையை அதுக்கு ஜாதி வேறமே கத்துக்கணும். அதுக்கு ஜாதி வேறமே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த ஆயக்கலை 64 இந்த தெருக்கூத்து கலையில் இந்த ஊர்ல ஒரு நடிகரை பற்றி இன்னொரு நடிகர் பேசினாதான் அவருடைய புகழும் பெருமையும் தெரியும். புரியுதா? அது திரை உலகம். நம்மளது இது தெருக்கூத்து உலகம். நம்ம தெருக்கூத்து உலகத்துல இந்த தானாதி ஊர்ல பெண் வேஷத்துல நல்ல பேரு நல்ல புகழை கொண்டவர் யாரு? நம்ம அர்ஜுன் அண்ணன். அப்படின்னா ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தாரு. நோவு சொல்லிட்டு வர்றேன். ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தாரு போயிட்டாங்க. அது ஏன் அவ்வளவு சரியாட்டுமா வரும் உங்களுக்கு? எதிரியே ஆறு இல்லடா. அதனால இன்னும் அவருடைய சார்பாகவும் நம்ம தானாஜூர்ல முத நமக்கு இங்க ஆட ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் யாரு தெரியுமா? நம்ம பஸ் ஓனர். ஆமா ஆமா பஸ் ஓனரு மாரிப்படை அவர்களும் இதே நம்ம ராமசாமி ஐயாவும் இன்னொருத்தர் யாரு தெரியுமா? அவர் பேர் செலமுத்தனா. சரி அப்படியே அப்படியே இன்னும் இங்க நல்ல நல்ல நம்மளை போல ஒரு கபடு வஞ்சகம் இல்லாத நல்ல மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் அண்ணனுடைய குடும்பங்களும் அந்த ஐயனுடைய அழகத்தை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பாலாறு செல்வம் பலனாய் பெற்று நினைத்ததெல்லாம் ஈடேற எல்லாம் பண்ண அந்த ஆண்டவனாய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வேண்டிக்கிறோம். நன்றி. என்ன கேட்கின்றாய்? இன்று வைக்கப்பட்ட நாடகம் என்ன? அப்படியா? நான் சொல்ற மாதிரியே சொல்லு பார்க்கலாம். இப்பயாவது சொல்லு. அதாவது நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குண சேகரி குணத்தில சிறந்தவள் நற்குண சேகரி நல்ல தங்கால் சரித்திரம். புராண கதையில பொய்ச்சி இருக்கும். பொய்ச்சி பேசினாத்தான் புலவனுக்கு அழகு. அதுக்கு இல்லனாக்கா அழகு இல்ல. சரித்திர கதையில எந்த பொய்யும் கிடையாது. ஆமா சரித்திரம்னா அது நடந்த வரலாறு. இதெல்லாம் நடந்த வரலாறு நமக்கு முன்னாடிங்க. ஆமா அப்படி இருந்த போது இந்த நாடகத்துல அவசர புண்டையெல்லாம் படக்கூடாது. ஒழுங்கா பதில் சொல்லணும். நீ யாரு, உன் பேர் என்ன, எதுக்கு வந்த, ஏண்டா வந்தன்னு கேட்க மாட்டேன். நீயே குழாய் முடிவு சொல்லு. அப்படியா? கேட்கற அளவுக்கு அப்படி எல்லாம் வச்சுக்க கூடாது. அப்படியா? எந்த நாடக புகழ் பெற்ற
பிடிப்பிட காத்திருக்கிறாங்க எல்லா வளர்ந்து நலமுடனே நல்ல ராஜலம்மா அம்மா மகளாச்சி நல்லா இருக்கு பாத்தியா இந்த அண்டரண்ட சராசராக்கள் 600 கோடி பூமண்டல சொச்சமச்சி மாறாங்க. இந்த ஈரேடு பயானுக்கு போனாங்களே. என்னமோ சொன்னியா கண்ணா? ஆமா. இவ்வளவு நேரம் இதுலயே தான் கீழுக்கு மேலுக்கு மூச்சு வாங்கி நின்னுட்டு இருந்தாங்க. அங்க இருந்து இங்க வந்து நானே சொல்லி பாக்குறேன். வா வா அண்டரண்ட சராசரம் 600 கோடி போடுறா. அண்டரண்ட சராசரம் 600 கோடி பூமண்டலங்கள். ஆனா பூமண்டலம் இந்த ஈரேழு பயானுக்கு புகழாக்கலே. ஈரேழு 14 பெயர் புகழ் கீர்த்தி அறிவிலும் ஆற்றலிலும் திறமையிலும் சிறந்த எனது பெயர்தான் அன்புக்கே அரசன். அன்புக்கே அரசனாய் விளக்கும் நல்ல மகாராஜே. இந்த நல்ல மகாராஜனை பெற்றவர்கள் மாதாபிராயர் தாயை பற்றிய அம்மா அப்பா அவர்கள் யார் தெரியுமா? அன்பா எனக்கு எப்படா தெரியும்? என்னை பெற்ற என் மாதாபிதா அவர்கள் யார் தெரியுமா? நண்பா உரைக்கட்டுமா?
தாயாராடா எனக்கு தாயார் இந்திராணி, எனக்கு தந்தையோ ராமலிங்கோ. ராமலிங்கத்துக்கும் எத்தனை பேர் ஏங்க என் கூட்டி பிறந்து என் கூட்டுப்பால் உண்டு, சேர்த்து பிறந்து சேனைப்பால் உண்டு, என்னோடு செழிப்பாக வளர்ந்த என் ரத்தத்திலே கலந்து பிறந்தவள் யார் தெரியுமா? எனக்கு அண்ணன் கிடையாது, எனக்கு தம்பியும் கிடையாது. அரசாலைய தாய் தந்தைக்கு நான் மகனாய் பிறந்ததும் எனக்கு பிறகு பாசத்தை வளர்த்த ஆமா அன்பை இந்த அகிலத்திற்கே எடுத்து காட்ட எனக்கு ஒரே ஒரு அழகான தங்கையால் பிறந்தவளானப்பா. அப்படியா? நற்குணசேகரி என்று சொல்லக்கூடிய நல்ல தங்கம். நல்ல தங்கம் பரவாயில்லைங்க, பேர் அறிஞர். அப்படி இருந்த போது எனக்கு காலகாலத்துல கல்யாணமும் ஆகிவிட்டது. என்ன இப்படி சொல்றீங்க? எந்த கேன போய் உனக்கு பொண்ணு கொடுத்தது? எனக்கு பொண்ணு கொடுத்தா அந்த ஆளுங்க வந்து நீ சொல்றாங்களா? ஆமா, கேன போடியா அப்பனா உனக்கு பொண்ணு கொடுத்தாலுங்களே நான் சொல்றது. எந்த குடியில விழுந்தாலும் சரி, விழுந்த குடியில நீ எந்திரிச்சு வந்துட்டா அதுவே போதும். ஆமா, சரியா நண்பா? ஏங்க நண்பா, ஏங்க நான் யாரை மாறிட்டேன்? அப்பாற்பட்ட மனைவி யாரு? என் கட்டான கட்டளை என் கண்ணாத்தி ரச்சிதோ கண்டாரோ ஓலி ஆளு கண்டுபிடிக்கிற என் பொண்டாட்டி. யாருங்க? மாலையிட்ட என் மாணவி
என் கட்டாய கண்ணாசி ரஞ்சினம் அவள் பெயர்தான் அலங்காரம். அலங்காரம் என்கின்ற அலங்காரி என்று சொல்வார்கள். அலங்காரி. உங்களுக்காரி நம்ம அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் பிறந்த உடனே என் தாயும் என் தந்தையும் அழகான ஒரு பெண் தெய்வத்தை பெற்றெடுத்து எனக்கு தங்கையால் பிறந்த உடனே என் தாய் தந்தை மாண்டார் அன்பா அப்படி மாண்டு முடிந்தவுடன் பச்சில குழந்தையா இருந்து என் தங்கை நல்ல தங்கத்தை ₹1 ₹2 தங்கத்தால் தகவெடுத்து அதன் மீது நடக்க வைத்து ஆமா பொண்ணு ஒரு ஊஞ்சலிலும் தங்க தாம்பாளமும் வைத்து என் தங்கைக்கு விளக்கண்ணையில விளக்கு வச்சா ஆமா விளக்கு வந்து நேரும் நேருமனே அப்படி என்று நான் என்ன செய்த தெரியுமா? என்ன? ஏண்டா நான் நல்ல விளக்கு வச்சேன் என் தங்கை முதல் நல்ல தங்கா ஒரே தங்கச்சியை எப்படியெல்லாம் வளர்க்கணும் தங்கச்சியை வளர்க்கணுங்களா? ஏண்டா நல்ல விளக்கு வச்சேன் என் தங்கைக்கு நடக்க வரக்கூடாது என்று இப்படியெல்லாம் வளர்த்தி ஆளாக்கி சரியா என் தங்கச்சிக்கு அறியாத வயது அதாவது என் தங்க வயதுக்கு வராததுக்கு முன்னவே ஆமா பாவாடை கட்ட பதம் தெரியாது தெரியாது பாவாடை கட்ட பதம் தெரியாது பதம்னா என்னன்னு தெரியாது அப்படி அறியாத வயதிலே என் தங்கிக்கு நான் என்ன செய்த தெரியுமா? செல்ல கல்யாணம் செஞ்சு வச்சேன். செல்ல கல்யாணம் செல்ல கல்யாணம் பண்ணா காட்சி கொடுத்த நாடு அதுதான் காட்சிமா தேசம். அந்த காட்சி நாட்டி ஆட வரக்கூடிய காட்சி மகாராஜன். சரி அந்த மகாராஜனுக்கு நம்ம தங்கச்சியை கொடுத்தாதான் நம்ம நாட்டு சொகுசை விட 10 மடங்கு மேலா இருக்கும் வாழ்வா அப்படின்னு அவருக்கு எந்த குறையும் இருக்காது என்று அவருக்கு கைப்பிடித்து கொடுத்து அறியாத வயதிலே என் தங்கச்சி வீட்டை விட்டு போறான்னு சொல்லி எந்த பொருளுக்காகவும் ஏகி அண்ணன் இதை நமக்கு கொடுக்காம விட்டுட்டாரே அப்படி என்று யாருமே சொல்லக்கூடாது நம்ம மேல ஏக்கம் மறுபடியும் வரக்கூடாது என்று நான் என்ன செய்தேன் தெரியுமா? பட்டு நிறக்க பசுமாடு ஏறி நிரம்ப எரும மாடு சரி குட்ட நிறக்க உடமையாடு சீதனம் இத்தனை சீதத்தை கொடுத்து என் தங்கையாகிய நல்ல தங்கத்துக்கு உட்கார்ந்து போர்க்கடைய முக்காலி பொன்னால செய்து சாய்ந்து போர்க்கடைய அந்த சர கயிறு பொன்னாலவே கொடுத்து இத்தனையும் கொடுத்து என் தங்கச்சி அம்மா அப்பா என்றா அவளுக்கு என்னன்னே தெரியாதவே வளர்த்துட்டேன். உங்களுடைய செல்லத்தால ஆமா ஏண்டா இத்தனை பொன்பொருள் திரவியத்தையும் கொடுத்து தந்தைக்கு பின்னாடி அனுப்பிய பிறகு ஏண்டா காசு கொடுத்த நாட்டுல இருக்கிற போது என் தங்கச்சிக்கு குறை இருந்துருமா? நீங்க கொடுத்ததே அளவில்லாத சொத்து. அவங்க நாடோ காசு கொடுத்த நாடு, எந்த குறையுமே வராதுங்க. அப்படி என்று நினைத்து தங்கை போனவன் அறியா வயதை போனவன் இப்ப நான் திருமணத்தை செய்து எனக்கு ஒரு மகனை பிறந்துட்டான். அன்று போன என் தங்கை இன்று நாள் பரிமத்தோம் அவள் என்னை பார்க்காமல் நானும் அவளை பார்க்காம இதுவரை அவள் வரவே இல்லையடா நண்பா. நானும் போகவே ஏதாவது குறை இருந்தா வரும், எந்த குறையுமே இருக்காது. ஆமா குறையாத இருந்து அதாவது குறையில்லாமல் இருந்தா நம்ம மேல நினப்பு வராது. சரி போகட்டும் நண்பா. நான் வந்து வெள்ள ஆயிடுச்சு என் மனைவி ஆகிய அலங்காரத்தை பார்த்துட்டு ஆமா அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் கையாளி இப்படியாக அலங்காரி சபை தர்பார் மன்றம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.